வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானின் இஸ்பஹான் தளத்தை இஸ்ரேல் தாக்கிய காரணம் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல். அந்த தாக்குதலுக்கு காரணம் சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரக வளாகத்தில் உள்ள கட்டிடத்தை இஸ்ரேலிய விமானங்கள் தாக்கியதுதான். அதிலிருந்து 2 ஈரானிய தளபதிகள் கொல்லப்பட்டனர். அத்துடன் சிரியாவிலிருந்து இயங்கிய அனைத்து ஈரானிய தளபதிகளும் கொல்லப்பட்டனர். புதிதாக சிரியாவுக்கு மேலும் தளபதிகளை அனுப்பி பலி கொடுக்காமல் சிரியாவிலிருந்தே ஈரானிய ராணுவத்தை திருப்பி அழைக்கிறது ஈரானிய அரசு என்ற தகவல் வெளியிட்டுள்ளது ஏஜென்ஸ் பிரான்ஸ் பிரஸ். அவர்கள் வெளியிட்ட தகவலின்படி சமீபகால மாதங்களில் சிரியாவில் ஈரானிய தளபதிகளை குறிவைத்து தொடர்ச்சியான தாக்குதல்கள் இந்த முடிவை எடுக்க தூண்டியது என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. ஹெஸ்போல்லாவுக்கு நெருக்கமான ஒரு தொடர்பாடல் தெற்கு சிரியாவிலிருந்து ஈரான் தனது படைகளை திரும்ப பெற்றதாக கூறுகிறார் என்கிறது பிரெஞ்சு ஊடகம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸை தளமாக கொண்டு அல் ஐன் ஊடகம் வெளியிட்ட தகவலில் ஈரான் தெற்கு சிரியாவில் இருந்து தனது படைகளை திரும்ப பெற்றது. இதில் குனித்ரா மற்றும் தாரா மாகாணங்கள் உள்ளன. அவை இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள கோலன் பீடபூமிக்கு அருகில் உள்ளது. டமாஸ்கஸ் மற்றும் தெற்கு சிரியாவில் ஈரானிய படைகள் திருப்பி அழைக்கப்பட்டு விட்டதாக பிரிட்டனை தளமாக கொண்ட போர் கண்காணிப்பாளரான மனித உரிமைகளுக்கான சிரிய கண்காணிப்பு அமைப்பும் கூறியுள்ளது. ஈரானிய ஆதரவு பெற்ற லெபனான் மற்றும் ஈராக்கிய இயக்கங்கள் ஈரானிய ராணுவம் காலி செய்துவிட்டு போன தளங்களில் குடியேறியுள்ளன என்று மனித உரிமைகளுக்கான சிரிய கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் ரமி அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். ஈரான் நீண்ட காலமாகவே சிரியாவில் எமது ராணுவ துருப்புகள் இல்லை, சிரியாவுக்கு ராணுவ ஆலோசனை மற்றும் பயிற்சி வழங்க அதிகாரிகள் மட்டுமே உள்ளனர் என்று திரும்ப திரும்ப கூறி வருகிறது. ஆனால் மனித உரிமைகளுக்கான சிரிய கண்காணிப்பு அமைப்பு சிரியாவில் 3000 ஈரானிய ராணுவ துருப்புகள் இருந்ததாக கூறுகிறது. அவர்கள் லெபனான், ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளை சேர்ந்த ஈரானிய பயிற்சி பெற்று பல்லாயிரக்கணக்கான ஈரானிய ஆதரவு இயக்கத்தினரை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தனர். ஈரானின் பல இடைநிலை ராணுவ தளபதிகள் இந்த மாதம் சிரியாவை விட்டு வெளியேறினர் என்று அப்துல் ரஹ்மான் கூறினார். அவர்களில் பலர் சிரிய தலைநகர் டமாஸ்கஸில் இருந்தனர். சிலர் வடக்கில் அலெப்போ மாகாணத்திலும் கிழக்கில் டெய்ரெசோர் மாகாணத்திலும் இருந்தனர். இப்போது யாரும் அங்கே இருப்பதாக தெரியவில்லை. சமீபத்தில் டமாஸ்கஸ்க்கு பயணம் செய்தவர்கள் AFP செய்தி ஏஜென்சியிடம் ஈரானின் இருப்பு சிரிய தலைநகரில் குறைவாகவே காணப்படுவதாகவும் அதன் பழைய நகரத்தில் உள்ள பல ஈரானிய ராணுவ அலுவலகங்கள் இப்போது மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். டமாஸ்கஸின் சில பகுதிகளில் தொங்கவிடப்பட்ட ஈரானிய கொடிகள் மற்றும் ஈரானின் தலைவர்களின் உருவப்படங்கள் பெரும்பாலும் காணாமல் போய்விட்டன. இப்போது டமாஸ்கஸ் நகரின் தெற்கு புறநகரில் உள்ள ஒரு முக்கியமான ஷியா மத பிரிவு புனித யாத்திரை ஸ்தலமான சைதா ஜைனாப்பில் மட்டுமே ஈரானிய இருப்பு தெரிகிறது என்று அவர்கள் கூறினார்கள். இது ஒரு கோப்பை விளையாட்டை நினைவூட்டுகிறது. திருவிழா கண்காட்சி மைதானத்தில் பல கோப்பைகளை வைத்து அதில் ஒரு கோப்பையில் பணத்தை போடுவார்கள். கோப்பைகளை துரித கதையில் நகர்த்தி கலந்துவிட்டு பணம் எந்த கோப்பையில் உள்ளது என்று யூகிக்க சொல்வார்கள். சரியாக ஊகித்தால் ஊகிப்பவருக்கு பணம் சொந்தம். ஈரானியர்கள் இப்போது ஈரானுக்கு போனது வேண்டுமானால் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் சுற்றி கொண்டு மீண்டும் சிரியாவுக்குள் இருப்பார்கள். ஈரானால் முழுமையாக சிரியாவை விட்டு வெளியேற முடியாது. அப்படி வெளியேறினால் ஈரான் அமைத்துள்ள ஷியா பிரிவு இயக்க வலையமைப்பு அழிந்துவிடும். ஹெஸ்புல்லாவும் பலமிழந்துவிடும். உண்மை என்னவென்றால் ஈரான் சிரியாவில் உள்ள தனது துருப்புக்களின் எண்ணிக்கையினை 1200 800 குறைத்ததாக கடந்த காலங்களில் இதுபோன்ற ஊடக தகவல்கள் வெளியிடப்பட்டன. இந்த சம்பவங்கள் 2018க்கு முன்பு நடந்தவை. ஆனால் சில மாதங்கள் அது பழைய எண்ணிக்கைக்கு வந்துவிடும். அந்த நாட்களில் ஈரான், ரஷ்யா மற்றும் துருக்கி ஆகியவை சிரிய அளவில் உள்நாட்டு போருக்கு பிந்தைய கொள்கையினை உருவாக்க நெருக்கமாக இணைந்து பணியாற்றின. அதற்கு ஈரானியர்களுக்கு அப்போது 1200 துருப்புக்கள் தேவைப்பட்டார்கள். ஈரானியர்கள் துருப்புக்களை அவ்வப்போது குறைப்பார்கள், அதிகரிப்பார்கள். ஆனால் சராசரியாக 1200 என்ற எண்ணிக்கை மாறாது. இப்போது ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. அதனால் அவர்களை கட்டுப்படுத்த ஈரானிய ராணுவத்திற்கு சிரியாவில் குறைந்தபட்சம் 3000 ஈரானிய ராணுவ துருப்புக்கள் இருக்க வேண்டும். வளைகுடாவில் உள்ள அல் ஐன் ஊடகம் ஈரானிய துருப்புக்கள் திருப்பி அழைக்கப்பட்டார்கள் என்று இந்த புதிய தகவல்கள் குறித்து இது ஒரு தந்திரோபாயமா அல்லது மறு கணக்கீடு செய்கிறது என்று சரியாக கேட்கிறது. சிரியாவில் ஈரானின் சமீபகால கணக்கீடுகள் பற்றிய சில சுவாரஸ்யமான விவரங்கள் உள்ளன. சிரியாவில் ஈரானின் நடமாட்டம் பற்றிய கதைகள் புதியவை அல்ல. ஈரானிய ராணுவம் சிரியாவில் தனது துருப்புக்கள் மற்றும் தளபதிகளின் இருப்பிடங்களை அடிக்கடி மாற்றுவது வழக்கம். உதாரணமாக ஈரானிய ராணுவம் 2018 மற்றும் 2019 ஈராக்கிய எல்லைக்கு அருகில் சிரியாவில் அல்புகமால் அருகே ஒரு தளத்தை உருவாக்கியது. அதுதான் பிரதான தளமாக செயல்பட்டது. பின்னர் அங்கு தனது இருப்பை குறைத்தது. இப்போது அந்த தளம் ஈரானிய ஆதரவு இயக்கத்தால் நடத்தப்படுகிறது. ஈரானிய ராணுவத்தின் சில கண்காணிப்பாளர்களே அங்கே இருந்தார்கள்.
2020ஆம் ஆண்டில் சிரியாவில் கண்ணாடி மாளிகை என்று அழைக்கப்படும் 180 அறைகள் கொண்ட ஒரு பெரிய கட்டிடத்தை ஈரானிய ராணுவம் பயன்படுத்தியது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கார்கள் டமாஸ்கஸின் விமான நிலைய சாலையில் ஒரு உயர்ந்த கண்ணாடி கட்டிடத்தை கடந்து செல்கின்றன. அந்த கார்களில் பயணிக்கும் பொதுமக்களுக்கு தமது நாட்டின் 9 ஆண்டுகால உள்நாட்டு போரில் அந்த கண்ணாடி மாளிகையின் முக்கிய பங்கு பற்றி சிறிதும் தெரியாது. டமாஸ்கஸின் சர்வதேச விமான நிலையத்தின் பிரதான பயணிகள் முனையத்திலிருந்து சில 100 மீட்டர்கள் தொலைவில் உள்ளது கண்ணாடி மாளிகை. சிரியாவில் உள்ள ஈரானிய ராணுவத்தின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் மிகவும் முக்கியமான இயங்கு மையம் ஒன்று கண்ணாடி மாளிகையின் உள்ளே உள்ளது. அதுதான் ஈரானியர்களின் முக்கியமான உளவுத்துறை தலைமையகம். கண்ணாடி மாளிகை என்பது பொதுமக்கள் குறிப்பிடும் ஒரு பட்ட பெயர்தான். அதன் நிஜமான பெயர் பீல்ட் அல் ஜஜாஜா வளாகம். அல்புகமால் நகரில் இருந்த ஈரானிய ராணுவத்தின் பிரதான தளத்திற்கு பெயர் இமாம் அலி தளம். அங்கிருந்த ஈரானிய ராணுவ தளம் வேறு இடத்திற்கு போனது போல கண்ணாடி மாளிகையை 2023ஆம் ஆண்டு காலி செய்து வேறு இடத்திற்கு போய்விட்டார்கள். இதேபோல் 2017இல் ஈரானிய ஆதரவு இயக்கம் கட்டாயிப் ஹெஸ்போல்லா அல்புகமாலில் உள்ள ஒரு தனியார் வீட்டை தமது கட்டளை தளமாக பயன்படுத்தியது. இஸ்ரேலிய விமான தாக்குதலில் அந்த வீடு தாக்கப்பட்ட பின்னர் தான் அது அங்கிருந்த பொதுமக்களுக்கே தெரிய வந்தது. ஈரானுக்கு சிரியாவில் நீண்ட கால அனுபவம் உண்டு. பல ஆண்டுகளாக ஈரான் சிரியாவில் தனது போக்கை மாற்றிக் கொண்டு வருகிறது. 2017 மற்றும் 2018ஆம் ஆண்டுகளில் ஈரானிய ராணுவம் இருந்த பகுதிகளில் ரஷ்ய ராணுவம் நிரப்பும் என்றும் இதனால் ஈரானிய கட்டுப்பாட்டில் இருந்து சிரியாவை விடுவிக்க முடியும் என்றும் அறிக்கைகள் வந்தன. அதுவும் நடக்கவில்லை. உண்மை என்னவென்றால் இப்போது சிரிய ஆட்சி பலவீனமாக உள்ளது. அதற்கு ஈரான் தேவை. ரஷ்யா உக்ரைனில் கவனம் செலுத்துகிறது. அதனால் அவர்களால் அதிகம் செய்ய முடியாது. ஈரான் சிரியாவின் பகுதிகளில் ஆட்சியின் கட்டுப்பாட்டை பராமரிக்க தேவையான நிறைய பொருட்களை வழங்குகிறார்கள். லெபனான், ஈராக், ஏமன், மேற்கு கரை மற்றும் பிற இடங்களில் செய்வது போல் ஈரானும் அதிகாரத்தின் வெற்றிடத்தை பயன்படுத்தி சிரியாவை தனது சொந்த பயன்பாடுகளுக்கும் நலன்களுக்கும் பயன்படுத்திக் கொள்கிறது. ரொனால்ட் ரீகனால் பிரபலப்படுத்தப்பட்ட ரஷ்ய பழமொழியான நம்பிக்கை ஆனால் சரிபார்க்கவும் என்ற சொற்றொடர் இங்கே பயன்படுத்த தகுந்தது. சிரியாவும் ஈரானும் ஆணையால் நம்புகின்றன. அதே நேரத்தில் இருதரப்பும் எதிர்த்தரப்பை பயன்படுத்திக் கொள்கின்றன. ஒரு சில IRGC படைகளை அங்கும் மிகும் நகர்த்திய போதிலும் ஒட்டுமொத்த உண்மை என்னவென்றால் ஈரான் சிரியாவை இஸ்ரேலையும் பிராந்தியத்தையும் அச்சுறுத்துவதற்கு ஒரு தளமாக பயன்படுத்துகிறது. ஹெஸ்போல்லாவுக்கு ஆயுதங்களை நகர்த்துவதற்கான ஒரு வழியாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் சிரியா ஈரானிடமிருந்து ராணுவ நலன்களை பெறுகிறது. மேற்கு நாடுகளின் ஆதரவை பெற்று தம் மீதான தடைகளை நீக்க அமெரிக்கா சம்மதித்தால் சிரியா ஈரானை காட்டிக் கொடுக்கும். சிரியாவில் ஈரானிய தளபதிகளின் விதி முடிந்த காரணம் அதுவாக கூட இருக்கலாம். அதற்கெல்லாம் நீண்ட வரலாறு உண்டு. 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி சிரியாவின் தலைநகரில் ஹெஸ்போல்லாவின் முக்கிய தளபதியாக இருந்த இமாத் முக்னியே சாதாரண மனிதர் போல தலைமறைவு வாழ்க்கையில் இருந்தபோது இஸ்ரேலிய மொசாட் அமெரிக்க CIAயின் ரகசிய ஆபரேஷனில் கொல்லப்பட்டார். கொல்லப்படுவதற்கு முன் டமாஸ்கஸில் இருந்த ஈரானிய தூதரகத்திற்கு சென்று அங்கு வந்த ஈரானிய தளபதியை சந்தித்துவிட்டு திரும்பினார். அதுவரை அவர் சிரியாவில் இருக்கிறார் என்பது சிரிய உளவுத்துறைக்கே தெரியாது. அதன் பின்னரே அவர் சிரியாவில் எங்கே தலைமறைவாக உள்ளார் என்பதை அமெரிக்க உளவுத்துறை தெரிந்து கொண்டது. அதை அமெரிக்கர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? ஒருவேளை சிறிய உளவுத்துறையாக இருக்குமோ? இதெல்லாம் ஒரு பரமபத விளையாட்டு. நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது.